Hi friends, welcome to Smart Tailoring. இப்போ வந்து ஒரு கை டிசைன் நம்ம எப்படி தைக்கிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு வந்து லைனிங் கிளாத்தில் ஹைட் வந்து கையோட உயரம் வந்து 3.5 இன்ச்சு, அகலம் வந்து 2.5 இன்ச் அளவுக்கு நான் வந்து ஒரு லைன் போட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். வி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். லைனிங் கிளாத்தில் தான் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அது சென்டர் பாயிண்ட்டை நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதை வந்து மெயின் கிளாத்தில் வச்சு நம்ம ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். அந்த வி ஷேப்பில் வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு தையல் போட்டு அடித்து திருப்பணும். அதுக்காக ஒரு 1/2 இன்ச் அகலத்துக்கு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். எப்போவுமே நம்ம வந்து ஒரு டிசைன் தைக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்தில் தான் கட் பண்ணணும். மெயின் கிளாத்தில் கட் பண்ணக்கூடாது. அந்த டிசைன் வந்து மெயின் கிளாத்தில் கட் பண்ணும்போது அந்த ஷேப் வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்போவுமே லைனிங் கிளாத்லேயே கட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் மெயின் கிளாத்தில் கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நான் லைனிங் கிளாத்தில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ அந்த மெயின் கிளாத்தில் இருக்க கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஒரு சிசர் கட் கொடுத்துட்டு இப்போ கைக்கு வந்து 1 இன்ச் அளவுக்கு நம்ம இறக்கம் வச்சு கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த 1 இன்ச் அளவுக்கு இருக்கிறத அதை வந்து அதுலேயும் ஒரு லைன் போட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், அதிலே தையல் போட்டு நம்ம வந்து வெளிப்பக்கம் திருப்பி எடுக்கும்போது அந்த பிசிறு வந்து உள்ளுக்கு போயிடும். இந்த வி ஷேப்புக்கும் அந்த பிசிறு வந்து வெளியில் தெரியாது. இப்போ நம்ம வந்து வெளிப்பக்கம் திருப்பி விட்டு மேலே வந்து ஒரு படிமான தையல் போட்டு எடுத்துக்கலாம். கையோட அடிபாகத்தில் அந்த எட்ஜில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் லைனிங்கும் மெயின் கிளாத்தையும் நம்ம வந்து எப்போவும் கார்னரில் ஒரு ஸ்டிச் போட்டு எடுப்போம் இல்லையா, அதே மாதிரி ஒரு தையல் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். கையோட இதில் அந்த எட்ஜில் ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ லைனிங்கும் மெயின் கிளாத்தையும் வச்சு நம்ம வந்து அட்டாச் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி அந்த கார்னரில் ஒரு தையல் போட்டுட்டு வி ஷேப்பில் நம்ம அடித்து திருப்புற மாதிரி இப்போ தையல் போட்டு எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், பிசிறு எதுவுமே நமக்கு வந்து வெளியில் தெரியல. அந்த வி ஷேப் கொடுக்கும்போது அந்த கார்னர்லாம் வந்து சுருக்கம் இல்லாமல் நீட்டாக தையல் போட்டு எடுத்துக்கணும். கொஞ்சம் பொறுமையாக தைக்கும்போது அந்த வந்து ஃபினிஷிங் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும். இப்போ தையல் போட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ சாரீ கிளாத் வந்து ஒரு 5 இன்ச்சு அகலத்துக்கு சாரீ கிளாத்லேருந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ சாரீ கிளாத்தில் வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருந்ததை இப்போ நம்ம அந்த வி ஷேப்புக்கு வந்து நம்ம வந்து லைனிங் கிளாத்தில் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து வேறு லைனிங் கிளாத்தில் வந்து நம்ம இந்த இது நம்ம டிசைன் கொடுக்குறதுக்காக அடித்து திருப்பியிருக்கோம் இல்லையா, அதனால் ஒரு 1/2 இன்ச் அகலத்துக்கு எக்ஸ்ட்ரா விட்டு வேறு லைனிங் கிளாத்தில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். அதை மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஹைட்டு வந்து நம்ம அதே அளவு வச்சுக்கலாம். அகலம் மட்டும் நம்ம வந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு கூட நம்ம வந்து எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம், பத்தாமல் இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த டிசைன் வச்சு நம்ம அதில் வச்சு அட்டாச் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா தேவைப்படும். அப்போ வந்து நம்ம கட் பண்ணதை வந்து வச்சு நம்ம மார்க் பண்ணி எந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கோமோ அதை கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிவிட்டு மெயின் கிளாத்தில் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த டிசைன் வைக்கும்போது. இப்போ சாரீ கிளாத்தில் வந்து நான் டபுளாக 2 கைக்கும் வர்ற மாதிரி அந்த சாரீ கிளாத்தில் வந்து நீளத்தை வந்து டபுளாக போட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதில் வந்து சென்டர் பாயிண்ட்டை நம்ம வந்து சிசர் கட் கொடுத்துக்கலாம். சிசர் கட் கொடுத்துட்டு இப்போ வந்து இதில் ஃபில்ஸ் வச்சு நம்ம வந்து தைக்க போகிறோம். அதில் ஒரு கிளாத்தை மட்டும் நம்ம எடுத்து அந்த ஃப்ளீட்ஸ் வைக்கிறது வந்து நம்ம சைடு வந்து இருக்கிற மாதிரி ஒரு 4 ஃப்ளீட்ஸும் சென்டர் பாயிண்ட் வந்து அந்த சிசர் கட் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த அளவுக்கு இந்த சைடு எத்தனை ஃப்ளீட்ஸ் வைக்கிறோமோ அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் நம்ம வந்து அதே மாதிரி வைக்கணும். ஒரே சைடாக வைக்கக்கூடாது. இந்த சைடு அந்த சைடு ஆப்போசிட் சைடு வைக்கும்போது தான் டிசைன் வந்து பார்க்க லுக்காக இருக்கும். பாருங்கள், அந்த சைடு நான் 4 ஃப்ளீட்ஸ் வச்சுட்டு இந்த சைடு வைக்கும்போது ஆப்போசிட் சைடு நான் வைக்கிறேன். இது வந்து கையோட மேல் சைடு இருக்கணும். அந்த கார்னரில் வி ஷேப் வருதுல, அந்த இடத்துல வைக்கும்போது அந்த ஃப்ளீட்ஸ் வச்சுருந்ததை அந்த சென்டர் வந்து நமக்கு வந்து அந்த வி ஷேப் கொடுக்குற மாதிரி 1 by 1 அந்த சுருக்கத்தை வந்து ஒரு துணிக்கு மேலே ஒரு துணியாக வச்சு நம்ம கார்னர் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், நான் எப்படி தைக்கிறேன்னு கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் எப்படி தைக்கிறேங்கிறது உங்களுக்கு புரியும். ஆப்போசிட் சைடு வச்சுருந்ததையும் அந்த சுருக்கம் வச்சுருந்ததை 1 மேலே 1 வச்சு நம்ம வந்து எட்ஜில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ சாரீ கிளாத்தில் வந்து நம்ம அந்த மாதிரி நம்ம வந்து தையல் போட்டு எடுத்தாச்சு. இப்போ லைனிங் கிளாத்தில் நம்ம எக்ஸ்ட்ரா விட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த இதை வந்து இந்த டிசைன் வச்சுருந்ததை அது மேலே வச்சு அட்டாச் பண்ணிக்கணும்.
பாருங்கள் அட்டாச் பண்ணிவிட்டு அந்த வி ஷேப்புக்கு இருந்ததையும் அந்த ஃபுல்லாகவுமே அந்த லைனிங் கிளாத்தோடு வச்சு நம்ம அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக டிசைன்ஸ் வைக்கும்போது நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக வச்சோம்னா தான் அந்த டிசைன்ஸ் வந்து ஃபினிஷிங் வந்து நமக்கு நல்லா நீட்டாக கிடைக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக தைச்சாலும் நல்லா அழகாக வர்ற மாதிரி நீட்டாக தைங்க. இப்போது அந்த வி ஷேப்புக்கு நம்ம லைனிங் கிளாத்தை வச்சு தைச்சி எடுத்தாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள பிசுரெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பிசுரை கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ வந்து அதை வந்து நம்ம மெயின் கிளாத்தில் வச்சு நம்ம அந்த வி ஷேப்புக்கு கரெக்டாக நம்ம கொடுத்து தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் வச்சு பார்த்துக்கிறேன். வச்சு பார்த்துட்டு இருந்தாலும் நம்ம வந்து முன்னாடி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த வி ஷேப்பு, அந்த இதை வச்சு ஒரு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அளவுகள் எக்ஸ்ட்ரா வந்துச்சுனாக்கா நம்ம வந்து கை ஜாயின் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு சில வித்தியாசங்கள் வரும். அதனால் நம்ம வந்து அந்த கட் பண்ண இதை வச்சு நம்ம ஒரு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா மெயின் கிளாத்தில் நம்ம அடித்து திருப்பின அகலத்தை மட்டும் ஒரு 1/2 இன்ச்சை மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து மெயின் கிளாத்தில் அந்த கையோட வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம மார்க் பண்ணியிருந்த அளவு மாறாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து ஒரு தையல் போட்டுக்கிறேன். அது மேலேயே மார்க் பண்ணியிருந்ததுக்கு மேலேயே ஒரு தையல் போட்டு நான் எடுத்துக்கிறேன். அந்த சுருக்கங்களில் வந்து நமக்கு ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கூட நம்ம கரெக்ஷன் பண்ணி ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம தச்சு முடிக்கும்போது அந்த டிசைன்ஸில் வந்து எந்த மிஸ்டேக்குமே வரக்கூடாது. அந்த மாதிரி ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து தைச்சோம்னா தான் கடைசியில் நமக்கு ஃபினிஷிங் வந்து பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் நான் வந்து அந்த தையல் போட்டிருந்தேன் இல்லையா, அதுக்கு மேலேயே நான் வந்து இந்த கையை வச்சு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். தையல் வந்து கரெக்டாக அந்த கார்னரில் போடுங்க. வி ஷேப்புக்கு நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த எட்ஜில் போடுங்க. போட்டுட்டு இதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு லேஸ் ஒர்க் கொடுக்கணும். அடுத்தது நம்ம பார்க்கலாம் அதை. இப்போ பாருங்கள் அந்த வி ஷேப்புக்கு அந்த கார்னர் வரும்போது நம்ம திருப்பும்போது சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக வச்சு பொறுமையாக திருப்பி விட்டு எடுங்க. வி ஷேப் பானை கொடுக்கும்போது அந்த மாதிரி ஒரு கார்னர் நம்ம திருப்பும்போது எல்லாமே நம்ம வந்து அந்த அந்த இடத்துல பொறுமையாக நம்ம வச்சு திருப்பினோம்னா தான் ஃபினிஷிங் நல்லா வரும். நான் ஒவ்வொரு தடவையும் அதான் நான் உங்களுக்கு திருப்பி திருப்பி சொல்லிகிட்ருக்கேன். பாருங்கள் இப்போ வந்து நீட்டாக நம்ம வந்து தச்சு எடுத்தாச்சு பாருங்கள். இப்போ அடுத்தது வந்து லேஸ் ஒர்க் நம்ம கொடுத்துக்கலாம். இன்னும் லேஸ் ஒர்க் கொடுக்கும்போது இன்னும் நமக்கு வந்து லுக்காக இருக்கும். கை டிசைன்ஸ் நமக்கு பார்க்கும்போது இப்போ அந்த வி ஷேப்புக்கு கொடுத்துருக்கேன் இல்லையா, அதில் வந்து பாருங்கள் காப்பர் கலர் லேஸ் நான் எடுத்துருக்கிறேன். ஏன்னா சேரீயில் வந்து காப்பர் கலர் தான் வருது, அதனால் நான் காப்பர் கலர் லேஸ் எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி அதை எப்போவுமே நான் சொல்லியிருக்கேன், லேஸ் கொடுக்கும்போது அந்த கலர் நூல் நம்ம வந்து மாற்றி தைச்சிக்கணுன்னு அதை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து நான் நூலை மாற்றிக்கங்க. நம்ம வந்து ப்ளவுஸ் கலர்லேயே நம்ம கொடுத்தோன்னா அந்த லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது அந்த கலர் வந்து மாறி தெரியும் போது ஃபினிஷிங் வந்து நமக்கு நல்லா தெரியாது. அதனால் எப்போவுமே அந்தந்த கலருக்கு தகுந்த மாதிரி நூல் மாற்றிக்கங்க. இப்போ அந்த காப்பர் கலருக்கு நான் வந்து நூல் வந்து மாற்றிக்கிட்டேன். அதே மாதிரி லேஸில் வந்து லேஸ் ஒர்க் கொடுக்கும்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் மட்டும் நம்ம வந்து தையல் போட்டுறக்கூடாது. ஏன்னா ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம எடுக்கிறோம். அந்த டிசைன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். லேஸில் அந்த டிசைன்ஸ்க்கு தகுந்த மாதிரி எக்ஸ்ட்ரா தையல் போட்டிங்கன்னா தான் ஃபினிஷிங் நல்லா வரும். ஒரு 1/2 இன்ச்சு நான் இந்த சைடு கார்னரும் அந்த சைடு கார்னர் மட்டும் போடக்கூடாது. டிசைன்ஸ் எப்படி வருதுங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தையல் போட்டு எடுக்கும்போது தான் ஃபினிஷிங் நல்லா வரும். இப்போ இது வந்து இந்த டிசைன்ஸுக்கு வந்து நான் வந்து 3 தையல் நான் போட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் ஒரு தையல் போட்டு எடுத்துட்டு திருப்பி 2வது வந்து ஒரு படிமான தையல் அளவுக்கு திருப்பி ஒரு தையல் போட்டுட்டு இந்த டிசைன்ஸுக்கு தகுந்த மாதிரி இன்னொரு தையல் நான் வந்து கார்னரில் போட்டுக்கிறேன். அப்போ தான் வந்து அந்த ஃபினிஷிங் வந்து நம்ம பார்க்கும்போது நல்லாயிருக்கும். தையல் அவ்வளோ சீக்கிரம் நமக்கு பிரிஞ்சு வராது. ஒரு டிசைன் நம்ம தச்சு கொடுக்குறோம் அப்படின்னா 2 தடவை போட்டால் 3வது தடவையே நமக்கு வந்து எடுத்துக்கிட்டு நிற்கிதுன்ற ப்ராப்ளம் வந்து நமக்கு வரவே வராது. அதனால் ஒரு தையலுக்கு 2 தையல் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது கையோட அடிபாகத்துலேயும் நான் அந்த டிசைன்ஸை வந்து கொடுத்துக்கிறேன் லேஸ் ஒர்க்கை. அந்த லேஸ் ஒர்க் கொடுத்துட்டு அதுலேயும் நான் வந்து 3 தையல் நான் போட்டு எடுத்துக்கிறேன். இதே இப்போ 1/4 இன்ச்சு தான் அப்படின்னா சென்டரில் நம்ம போடக்கூடாது. 1/4 இன்ச்சு லேஸ் ஒர்க் கொடுக்குறோம் அப்படின்னா சென்டராக நம்ம போட்டால் போதும் அந்த மாதிரின்னு கொடுக்கக்கூடாது. 1/4 இன்ச்சாக இருந்தாலும் இந்த சைடு கார்னர்லேயும் அந்த சைடு கார்னர்லேயும் நம்ம லேஸ் ஒர்க் கொடுக்கும்போது தையல் கொடுக்கும்போது நமக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நமக்கு வந்து ப்ளவுஸில் போடும்போது நல்லாயிருக்கும்.
அதனால் சிங்கிள் தையல்லாம் போடாதீங்க லேஸ்க்கு. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட்டாக வந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.